ஆம்பளை பிள்ளைகளுக்கு வில்லுப்பாட்டு, பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த கிராமிய டான்ஸ், நடனங்கள், கோலாட்டங்கள், கும்மியல் விளையாட்டு. அப்போ அதில் எங்களோட ஊரில் உறவுகள் இல்லை, என்னோட இளம் பிராயத்தினர். அப்போ அது வில்லுப்பாட்டு, சின்ன சின்ன குட்டி கதைகள், குட்டுக்கு மண் சுமந்த கதைகள், போர்க்கால சூழல் கதைகள் என்று வழக்கி எங்களோட கோயில்களில் சிறுகுட்டி ஞான வைரவர் ஆலயம், அந்த ஆலயத்தில் சிவராத்திரி எங்களோட திருவிழா காலங்களில் எங்களுடைய கலை நிகழ்ச்சி அங்கே நடக்கும். அப்போ அதை விட்டு தான் அந்த ஆர்வம் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டது. உங்களோட தாய் தந்த அம்மாவனுடைய எங்களுடைய வழித்தோன்றலில் கலை அம்சங்கள் இல்லை. நாங்கள் முற்றுமுழுதாக விவசாயம் தான். அம்மா அப்பான பேர் அப்பா கதிரவேலு, அம்மா இராசமணி, என்னோடு கூட பிறந்தவர்கள் 9 பேர். அதில் நான் 5ஆவது. அந்த எங்களோட வீட்டில் வீட்டிலேயும் சரி ஊர்லேயும் சரி கலைக்கு பெருசாக முக்கியத்துவம் இல்லை, ஆனால் ரசிப்பார்கள். ஆலயங்களில் புற இடங்களில் இருந்து நிகழ்வுகள் எல்லாம் அழைத்து கோயிலில் போடுவார்கள். வில்லுப்பாட்டும் சரி, இசை நிகழ்ச்சிகளும், கதாபிரசங்கங்கள். அந்த காலத்துல எல்லாம் சின்னமணியை சார்ந்த வில்லுப்பாடுனா ஒவ்வொரு வருஷமும் திருவிழா காலத்தில் பிடிச்சி அதை விட்டு எங்களுக்கும் ஒரு ஆர்வம். அதே சின்ன வயசுலேருந்து அந்த வில்லுப்பாட்டுகள் செய்கிற ஆர்வத்தில் எனக்கு அந்த மிருதங்கம் தாள வாத்தியங்களில் ஒரு ஈர்ப்பு, அதை வாசிக்கணும்னு சொல்லி. அப்போ சின்னலேயே எனக்கு அந்த கைகள் எல்லாம் வாசிக்க வரும். அப்போ எனக்கு ஒரு மிருதங்கம் ஒன்று கிடைச்சது. அதில் வாய்ச்சி நானாக இயல்பாக வாய்ச்சி பழகி ஆலயங்களில் பஜனைகளுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போவார்கள். இந்த வாய்ச்சி பழகின உடனே அப்போ ஒரு கோயிலில் மிருதங்கம் வாய்ச்சி கொண்டு இருந்த பொழுது தான் சின்னமணி ஐயா என்னை கண்டு நாங்கள் வில்லுப்பாட்டு வாசிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு 3 ஆண்டு மிருதங்கம் வாய்ச்சி தான் அந்த இதுக்குள்ளே கூடுதலான அந்த சமுதாயங்களை தெரியக்கூடியதாக இருந்தது. கலையண்டா இப்படி தான். பிறகு 93 பிறகு நான் வில்லுப்பாட்டை நான் ஆரம்பித்தது. அவருக்கு வேறு மிருதங்கங்கள் பழையாக்கள் வந்தபடியினாலே நான் அவரை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு குழுவாக ஆரம்பித்து சிறுபடி ஒரு முத்துமாரி கோயிலில் தான் எங்களுடைய சாதாரண ஒரு அரங்கேற்றம். அதுக்கு பிற்பாடு 2-3 நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்தது. பார்த்து கோயில்களில் எங்களை அழைச்சேன். பிறகு சென்னதியான் ஆச்சிரமத்தில் 93 ஆவணி மாதம் அந்த மோகன ஐயாவின் தலைமையில் ஒரு பெரிய ஒரு அரங்கேற்றம் உண்டு. சென்னதியில் தான் பூரணமான அரங்கேற்றம் தொடங்கினோம். அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் எங்களோட வில்லுப்பாட்டு முழுக்கெல்லாம் இலங்கையில் பல பாகங்கள்லையும் பேரடிபட்டு நிகழ்வு வில்லுப்பாட்டு ஒரு குழுவினராக இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எத்தனையாவது பிறந்தீங்க? 72, 1974 பிறந்தேன். உங்களுடைய கல்வி பயணம் பற்றி எங்களுக்கு சொல்லுவீங்களா? இந்து தமிழ் கிழவன் பாடசாலை, அத்தோடு எங்களுடைய ஆரம்ப கல்வியோடு எங்களோட படிப்பு அந்த காலத்தில் போர்ச்சூழல் குடும்ப கஷ்டங்கள் காரணமாக படிப்புகளை எல்லாம் நடத்திவிட்டு அதோட முற்றுமுழுதாக இந்த கலையில் ஈடுபட்டது. நீங்கள் இந்த வில்லுப்பாட்டை பிரதான தொழிலாக செய்கிறீங்களா? ஆரம்பத்திலேருந்து இன்று வரைக்கும் பிரதானமான ஒரு தொழிலாக தான் வில்லுப்பாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறது. உங்களுக்கு இந்த வில்லுப்பாட்டு துறையில் ஆர்வம் மேம்படுவதற்கு இந்த சின்னமணி ஐயா தான் காரணமாக 2 பேர் தான் காரணம்? இல்லை, சரி. இது அவருக்கும் நான் ஒரு மிருதங்கம் வந்து காலம் பாய்ச்சிருக்கிறேன். சின்னமணி ஐயாவுக்கும் மிருதங்கம் பாய்ச்சிருக்கேன். அவர் எனக்கு பயிற்றுவித்தது அல்ல, அனுபவம், கேள்வி ஞானம். அவரோட இருந்த ஒரு 3 வருஷ அனுபவம். அடுத்து ஸ்ரீதேவி ஐயாவிலும் ஒரு சில மாதங்கள் மிருதங்க கலைஞனாக இருந்தேன். அந்த சின்ன வயதிலிருந்து எனக்கு பாட்டுகள் விருப்பம், கேட்குறதே அப்படியே பாடக்கூடிய தன்மைகள், கிராமியமாக இருந்தாலும் சரி அனைத்து பாடல்களையும் கேட்டு பாடுகின்ற தன்மை இருந்தபடியினாலே தேடிக்கொண்டது மிச்சம் என்னால். பட் உங்களோட வில்லுப்பாட்டுக்கு ஏதாவது பெயர் சூட்டி வச்சுருக்கீங்களா? சிறுப்பட்டி சத்யதாஸ் வில்லிசை குழுவினர். உங்களோட பெயர்? என்னுடைய பெயரோடு தான் நான் இயங்கி கொண்டிருக்கேன் இட்ட வரைக்கும். உங்களுடைய வில்லுப்பாட்டு முதலாவதாக எந்த களத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லுவீங்க? சிறுப்பட்டி முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் தான் முதல் மாடி இருந்தது. என்ன கருப்பொருள்? தீர்க்க சுமங்கலி சத்யவாஞ்சாவித்திரி. இந்த வில்லுப்பாடு துறையில் ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத நிறைய இருக்குது. எங்களுக்கு நாங்கள் சிறப்பாக செய்தால் எங்களுக்கு கௌரவிச்சு பாராட்டி அதெல்லாம் செய்து அப்படியெல்லாம் நிகழ்வுகள் செய்திருக்கிறார். எங்கேயும் தோல்வி போகல, வெற்றியோடு தான் திரும்பி வந்திருக்கிறோம். அதுக்குள்ளேயும் ஆக மறக்க முடியாத ஏதாவது அனுபவங்கள் அப்படி என்ன? மறக்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு நைனாதீவு வீரபத்திரர் ஆலயத்துக்கு போயிருந்தோம். அவங்க வில்லுப்பாடு செய்து கொண்டிருக்கேங்க. அங்கே அந்த குருமார்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். ஆலய நிர்வாகம் எல்லாம் செய்து வில்லுப்பாட முடியும். மேடையில் அதாவது அந்த எங்களுக்கே தெரியாமல் விருது தந்தாங்க. மேடையில் பெரிய ஒரு மாபெரும் சிந்தான சக்கரவர்த்தி என்ற விருது 2012 அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வராமன்னு சொல்லலாம். அப்படி நடந்திருக்கு.
இந்த வில்லுப்பாட்டு துறையில் தங்களுக்கு ஏதாவது சவால்கள் அப்படி ஏதாவது ஏற்படும்? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி என்ன? எங்களுக்கு சவால் ஒன்று உண்டு, அப்படி ஏற்படையில். இந்த வில்லுப்பாட்டு துறையில் நீங்கள் எத்தனை வருஷம் ஈடுபடுறீங்க? கிட்டத்தட்ட பாருங்க 93ஆம் 93ஆம் இப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட நிகழ்வு போகாத வருஷத்தில் நடைபெறாத நாள் என்று கிடையாது. எங்களுக்கு ஏதாவது சுயனமுண்டா இருக்குமே தவிர மற்றபடி எல்லா நிகழ்ச்சி மாரி காலத்தில் மழை காலத்தில் திருவிழாக்கள் குறைவு. தை பிறந்தால் பிறகு எங்களுக்கு திருவிழா மாறி மாறி தொடர்ந்து சனசமூலிலும் சரி, ஆலய திருவிழாக்கள் சரி, மன்றங்கள், பிரதேச இல்லங்கள், அப்படியான விழாக்கள், பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் அநேகமாக எங்களோட வில்லுப்பாடு நடைபெறும். இப்போ பார்வையாளர் வந்து உங்களோட கருத்தை சுயமெடுக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறீங்க? வழிமுறைகள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான நகைச்சுவைகள், காலத்துக்கு ஏற்ற நகைச்சுவைகளும் மற்ற பாடல்களும். அவர்களுக்கு வயது போனவர்கள் என்றால் அவைக்கு ஏற்ற மாதிரி பாடினால் தான் அவர்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த அவைக்கேற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறது எங்களுடைய அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற நகைச்சுவை. தங்களுடைய உள்ளங்க வந்த வில்லுப்பாட்டு கலைஞர் சின்னமணி ஐயா. 2 பேரும் தான் அந்த காலத்தில், நான் துவங்கின காலத்தில் வந்து 2 பேரும் போட்டி போட்டு ஜாம்பவான்கள், பெரிய வில்லுப்பாட்டு ஓடிக்கொண்டிருந்த காலம் தெரியுது சின்னமணி. 2 வில்லுப்பாட்டும் பிரபலிகமாக ஓடித்திரிஞ்ச காலத்தில் தான் சத்யதாஸ் இடையில் அரங்கேற்றம் செய்து வந்தது. அப்போ அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுக்கு வில்லுப்பாட்டு அமோகமாக விருதுகள் எல்லாம் கொடுத்து ஆலயங்கள் எல்லாம் முடிக்க துவங்கிட்டார்கள். இந்த துறையில் நீங்கள் இப்படி நல்லதொரு வளர்ச்சியை காண்பது உங்களுக்கு யாராவது உதவி செய்தார்களா? குடும்பம் அப்படி பக்கபலம் வீட்டுக்கார பக்கம் வீட்டுக்காரருடைய பக்கபலம். முதல் வில்லுப்பாட்டு நடைபெறுந்த காலத்தில் உங்களுக்கு ஆதரவு தந்தார்களா? இல்லை, கண்டிப்பாக. அந்த வில்லுப்பாட்டு வந்து முத்துமாரியில் நிகழ்த்தி வாங்கின உடனே அந்த ஆலய நிர்வாகமே எங்களுக்கு பாராட்டினது. இப்படி ஒரு சிறப்பாக அவர்களுக்கு புதுசாக முதல் செய்தது. மற்றொரு ஐயா ஒரு நாள் வீட்டில் படுத்திருந்தவர் சத்தங்கேடு ஓடி வந்து கை குலுக்கி பாராட்டி, நல்ல அருமையாக இருக்குது, இதை நீ அப்படியே தொடர்ந்து செய்து உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு என்ன பாராட்டினேன். அப்படி நடந்தது. இப்போ இந்த வில்லுப்பாட்டு நீங்கள் நிறைய இடங்களில் செய்கிறீங்கன்னு அதில் உங்களுக்கு அந்த மன நிறைவு தந்த காலங்கள் அப்படி? அநேகமான கோயில்களில் மன நிறைவு. நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களை எப்படியும் பாராட்டி மாலை போட்டு கௌரவிச்சு தான் அனுப்புவார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக மன நிறைவோடு தான் இவ்வளோ காலம் வந்திருக்கிறோம். எங்கேயும் அது வில்லுப்பாடு செய்யும் முதல் அந்த கும்பம் வச்சு அப்படிதான் செயற்பாடு சில ஆலயங்கள்லேயும் அப்படி செய்வார்கள். அண்மையிலே கூட கடந்த வருடம் மௌனியாக போயிருந்தேன். அங்கே கூட அந்த பொண்ணுக்கு நிறவுடம் எல்லாம் வச்சு விளக்கு கொடுத்தி அது கட்டாயம் பின்பற்ற வேண்டிய நடைமுறையா? இல்லாட்டி முந்தின காலத்திலே அந்த காத்தவராயன் சிந்த கூத்து நடைபெறுகின்ற பொழுது கும்பம் வச்சு அதை காப்பு கட்டி செய்வார்கள். இந்த பாட்டுக்கு அப்படி மரபுகள் இல்லை, ஏற்படுத்த இல்லை. சில இடங்களில் அதை தாங்களாயே செய்வார்கள். இப்போ வந்து வில்லுப்பாட்டு செய்கிறதுக்கான நிறைய குழுக்கள் இருந்து ஏன் இந்த வில்லுப்பாட்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அந்த சென்றடைஞ்சு அது மாணவர் மத்தியில் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அது என்னென்றால் காலப்போக்கில் வந்து அவர்கள் அந்த துறைகள் மாறிக்கொண்டு போகுது. மற்ற தகவல் தொடர்பாடங்கள் அதுகளால் சில பின்னடைவுகள் ஒன்றொழிய, ஆனால் அநேகமாக பாடசாலைகளில் வில்லுப்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ கூட தமிழ் தின போட்டிக்கு நிறைய வில்லுப்பாட்டுகள் தமிழ் தின போட்டிக்கு ஏற்றிக்கொண்டு பாடசாலைகள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த முறை கூட கோப்பக்கூடத்தில் நிறைய வில்லுப்பாட்டு 1ஆம் இடமா 2ஆம் இடமா எல்லாம் வந்திருக்கு அரைஞ்சிருக்கு. அப்போ அது விழிப்புணர்வு இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த கொஞ்சம் பின்னடைவு. காரணம் என்னென்னா அந்த பிள்ளைகளுடைய திசை மாற்றம். அதனால் கொஞ்சம் கிராமியங்களில் கொஞ்சம் நாட்டக்குறைவாக காணப்படுது. இப்போ ஆரம்பகால வில்லுப்பாட்டு கலைஞர்களுக்கும் இப்போ இருக்கிற வில்லுப்பாட்டு கலைஞர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது? இல்லாட்டி ஒரே வழி? வில்லுப்பாட்டு வந்து ஒரே வழி தான், ஆனால் காலத்துக்கு ஏற்ற அந்த நகைச்சுவைகள் மாறுபடும். இப்போ இலங்கையில் வில்லுப்பாட்டு கலைஞர் இருக்கிற மாதிரி வெளிநாட்டிலேயும் வில்லுப்பாட்டு கலைஞர்கள் இருக்கணுமല്ലോ. இவ 2 பேருக்கும்ல ஏதாவது அந்த செய்கிற முறைகள் அப்படி அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசமும் காண இல்லை. சில பேர் அந்த சினிமாக்களை பின்பற்றி அதுகளில் எல்லாம் ஊற்றி செய்வார்கள். ஆனால் எங்களோட போட்டி என்று வரைக்கும் சினிமாக்களை நாங்கள் அதுக்குள்ளே வராது. ஆலயங்களில் இப்போ ஜனரஞ்சகமாக வரவணுன்றதுக்காக ஒரு சிலதை போட்டு அப்படி செய்யணும். நான் கூட வெளிநாடு இங்கேருந்து வெளிநாடு ஆக்களுக்கு சில பேருக்கு போகணும் தொலைபேசி மூலம் பழக்கி அங்கே ஏற்றி நடக்குது அப்படின்னு நடந்துருக்குது. அதே எங்களோட மக்கள் அதை அப்படி பின்பற்றுகிறார். இந்தியாவே ஒரு கருப்பொருளை தெரிவிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கேருந்து போகணும்லே அவைக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியும் இடையில் நடந்திருக்கு. நிகழ்ச்சிகள் செய்யிருக்கிறார் வெளிநாட்டில். மறக்காமல் எங்களோட கலையே அங்கேயும் மறக்காமல் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இப்போ இந்த வில்லுப்பாட்டு துறையில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பட்டங்கள் கிடைச்சிருக்குது, அந்த பட்டங்களை பற்றி சொல்லுவீங்களா? ஆரம்பத்திலேயே 93ஆம் ஆண்டு எனக்கு நான் ஒரு 4வது 5வது மேடையிலேயே எங்களுடைய ஊரிலே பிறந்த மண்ணிலேயே எங்களோட குலதெய்வம் ஞானவேதவர் கோயில் செருப்பட்டி மேற்கு, அதிலேயே எனக்கே தெரியாது, நான் வில்லுப்பாட்டு முடிவில் கங்காதர குருக்கள்னு சொல்லி முன்னால் கட்டுவேன். அவர் தான் அப்போ குருக்களாக இருந்தார். அதில் தான் முதலாவது கலைஞான மாமணி என்று முதலாவது விருது எனக்கு வழங்கப்பட்டது. அதை தான் நான் இப்போவும் பாவிச்சு கொண்டு இருக்கிறது. அது 93ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். அதே பிறகு 2010 விருதுகள் நிறைய கிடைச்சிருக்கு. 2010 வந்து சீவை தாமோதரம் உள்ள ஆண்டு விழா எங்களோட பிரதேச செயலகம் கொண்டாடியது. அது சீவை தாமோதரம் உள்ள மன்றத்தில் தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டது, அரங்கில். அப்போ அதில் சிறந்த வில்லேஜ கலைஞனுக்குரிய விருது எங்களோட அப்போதைய மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் வந்து அவள் வழங்கி பிரதேச செயலகர்களாக அதை வழங்கி கௌரவிச்சது. பிறகு அதே ஆண்டு 2010ஆம் ஆண்டு தான் கூப்பாயிலே அருள்முறை மன்றம் ஒன்று இயங்கினது. அதில் சிறந்த வில்லேஜ கலைஞனுக்குரிய விருது அப்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்களினாலே எனக்கு அது வழங்கப்பட்டது. புகைப்படங்களெல்லாம் இருக்குது. மற்றது 2012 தான் நைனாதேவியில் அந்த இசைஞான சக்கரவர்த்தி என்ற விருது கிடைச்சது. பிறகு 2019 சீவை தாமோதரம் உள்ள நற்பணி மன்றம் ஒன்று இயங்குகிறது. அது எங்களோட செருப்பட்டியில் அவருக்கு ஒரு மன்றம் இயங்கி சிலையெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆண்டு விழாவையும் பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறோம். அதில் சிறந்த வில்லேஜ கலைஞனுக்குரிய விருது இந்திய துணை தூதர் அவர்களால் வழங்கப்பட்டது. நீங்கள் இந்த வில்லுப்பாட்டு செய்கிறதுக்கான எழுத்துரு வந்து நீங்களாக தயாரிக்கலாம்? எல்லாமே நாங்கள் என்னுடையது. இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கருப்பொருளை வில்லுப்பாட்டுகள் தயாரிச்சிருக்கிறீங்க? சத்யவான் சாவித்திரி, திருநீலகண்டர், வள்ளி திருமணம், பார்வதி திருக்கல்யாணம், கோவலன் கண்ணகி, மற்றது பக்தனுஷியான் ஒரு வரலாறு, மற்றது ஆறுமுக நாவலரை பற்றி செய்திருக்கிறேன். அப்படியான சில வரலாறு ஓடிக்கொண்டு. இந்த வில்லுப்பாட்டு தொடர்பாக நீங்கள் ஏதாவது புத்தகங்கள் எழுதினீங்களா? இந்த வில்லுப்பாட்டை நீங்கள் போய் ஒவ்வொரு கோயிலையும் செய்கிறதால அந்த சமூகத்திட்டேருந்து நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்களா? என்னதை பின்பற்றணும்? அதுதான் அந்த முக்கியமானவர் மத்தியிலே அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வரவேணுன்றதுக்காக தான் நான் கூடுதலாக பாடுபடுறது. அவர்களுடைய சில கேள்விகளை வில்லுப்பாட்டில் கேட்பேன். மற்றது அந்த குழந்தை பிள்ளைகள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஏமசாமத்தில் வைக்க அவர் நிறுத்தி விட்டுருவார்கள். அதனாலே வேலைக்கு வச்சா அவர்கள் படிக்கிற பிள்ளைகள் பார்த்து இதனூடாக பயன்படக்கூடியதாக இருக்கும்ட்டு கூடுதலாக நான் இந்த திருவிழாக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்படி நடைபெறுகிறது. இந்த வில்லுப்பாட்டில் இப்போ இந்த சற்று தொய்வு ஏற்பட்டதுக்கான காரணம் என்னென்னா இப்போ இந்த என்ன பிரச்சனைனா தகவல் தொடர்பான. இப்போ வில்லுப்பாட்டுன்னு சொன்னால் அதை பார்க்க வர பார்வையாளர் இருக்கும், அதே ஒரு கோஷ்டின்னு சொன்னால் பார்க்க வர பார்வையாக இருக்க முடியல, ஒரு பெரிய வித்தியாசம் இப்போ இருக்குல்ல. அது என்னென்னா முந்தின காலத்தில் வந்து வில்லுப்பாட்டுக்கு அந்த இது இருந்த என்ன காரணம்னா அப்போ டிவியிலெல்லாம் கிடையாது. அப்போ வில்லுப்பாட்டு தான், வில்லுப்பாட்டு சின்ன மூலமன்ற ஒரு நிகழ்வு காத்தவராயன் கூத்து தான் ஜனம் பின்பற்றி பார்த்து காலத்து இப்போ வெளிநாட்டில் உள்ள இசை நிகழ்ச்சிகள் வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு வர துவங்கினோடனே அந்த கிராமியங்களில் கொஞ்சம் தளர்வு ஏற்படுறதுடைய. ஆனாலும் கூடுதலாக எங்களோட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள். எல்லா கோயில்களும் அநேகமாக இசைக்குழு நடந்தாலும் வில்லுப்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு பூஜையில் இருந்தாலும் ஒரு திருவிழா இருந்தாலும் கண்டிப்பாக அது நடைபெறுகிறது. இப்போ இந்த போட்டிகள் ஆலயங்களில் போட்டிகள் வந்தபடியினாலே அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஆடம்பரமாக செய்வதற்காக சிலர் இசைக்குழுக்களை போட்டு கோயிலடியை சிறப்பிக்கிறதுக்காக அப்படி ஒன்று நடக்குதே தவிர, ஆனாலும் இந்த கிராமியங்கள் எங்களோட பண்பாடை விட்டு கொடுக்காம எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது. இந்த வில்லுப்பாட்டு எழுத்துருன்னு எழுதியிருக்க நாங்கள் என்னென்ன அம்சத்தை பின்பற்றி இந்த வில்லுப்பாட்டு எழுத்துரு எழுதணும், மறுபடியும் எப்படி எழுதணும்னு கூடுதலாக முன்னுக்கு கணபதி பிள்ளையார் எங்களோட சைவ முறைப்படி பிள்ளையாரை வணங்கி பிறகு அவைக்கு காப்பு கட்டுறேன்னு சொல்கிறது. பிள்ளையாரை வணங்கி நாங்கள் காப்பு சொல்லி தந்தனத்தை கொண்டு சொல்லி வெளியினை பாட முன்னுக்கு ஆரம்பித்து சபையோருக்கு ஒரு வணக்கத்தை கொடுத்து சபையில் உள்ள பெரிய அப்படி வணக்கத்தை கொடுத்து பிறகு நாங்கள் எங்களோட கருப்பொருட்களை வரணும். இப்போ கருப்பொருளில் வரையக்க இப்போ மாணவர் மத்தியில் செய்யக்க வந்து நாங்கள் சினிமாவை புகுத்தலாமா இல்லாட்டி சினிமா வந்து இதுக்குள்ள புகுத்தணுன்ற தேவையில்லை. விஷயம் எங்களுக்கு இருக்குது, அது வந்து சம்மந்தமே இல்லை. இப்போ போட்டின்ற வரைக்கும் சினிமா வராது. சினிமா பாவிச்சாலே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார்கள்.
சினிமா தேவை எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. இப்போ நாங்கள் பாட்டோட வில்லுப்பாட்டு பாட்டை போடுக இப்போ சத்தியவன் சாத்திரின்னா சத்தியவன் சாத்திரின்ற மெயின் புராணத்திலே அந்த பாட்டு எடுக்கணுமோ இல்லாட்டி நாங்களா எங்களுக்கு அந்த புராண பாடல்களே நிறைய இருக்குது. எவ்வளோ நேரம் பாடக்கூடிய இல்லாட்டி அந்த கதையை வச்சுக்கொண்டு பாட்டு உருவாக்கி பாடணும்டா எது நல்ல சிறப்பாக இருக்குது. அதுக்கண்டே சில பாடல்களை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் அந்த காலத்தில் இருந்து. தென்மாங்கு, கிராமியம், காவடி சிந்து பாடல்கள் எல்லாம் நிறைய அதுக்குள்ள இருக்குது. அப்போ அவர்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் பாடலாம். ஜனரஞ்சகம் என்ன கொஞ்சம் கவரக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாடல்களை பாடினா ஈடுபடணும். சுருதி தாளங்களோட நடிப்பு வில்லுப்பாடு கூடுதலாக நடிப்பும் நளினங்களும் கொஞ்சம் கூட இருந்தால் ரசிப்பார்கள். அதுக்காக தான் நாங்கள் அதை இப்போ வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு செய்கிற அந்த பிரதான அந்த வில்லுப்பாட்டு செய்கிறவரும் பக்கப்பாட்டு தான் கதைக்கணும். பக்கப்பாட்டு அவர் கேள்விகள் கேட்க வேணும். இந்த 2 பேரும் தான் முக்கிய ஆக்களாக இருப்பேன். அவர் கேள்வி கேட்டால் தான் நம்ம பதில் சொல்லலாம். வில்லுப்பாட்டு மொத்தமாக எத்தனை பேர் செய்கிற அப்படி ஏதாவது வேற 5-6 பேருக்கு வேணும். 5 வாத்தியங்கள், கடம், மிருதங்கம், ஹார்மோனியம் 6 பேர் குறைஞ்சது வேணும். அந்த வில்லு படிச்சு வைக்க முன்னுக்கு வைக்கிற வில்லு இருக்குல்ல அது வந்து இப்படி உயர்த்தி வைக்கணுமா இல்லாட்டி நேருக்கு வைக்கணும்? இது ஒரு சரிவாக வச்சா நாங்கள் அடிக்கிற சுவத்துக்காக கொஞ்சம் சரிவாக வைப்பாங்க. இப்போ போட்டியின் போதும் அப்படி வைக்கிறது பிள்ளையா சரியா அப்படி இல்லை. மற்ற வில்லுப்பாடு செய்ய அந்த பிரதானமான என்னென்ன அம்சத்தை பின்பற்றி செய்தா சிறப்பாக சமயம் அது இலக்கியம் வரலாறு கூடுதலாக எங்களோட சைவாலயங்களே எங்களுடைய சமயத்தை பின்பற்றி செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த வில்லுப்பாடு செய்கிற பிரதான பாத்திரம் இருக்குல்லோ அவர் வந்து எதை பின்பற்றி அந்த வில்லுப்பாட்டோட புதுசாக பழகவே என்னதை பின்பற்றி அதை பழகணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு கதையண்டா அந்த கதையை அம்சத்தோடு தான் பின்பற்றி செய்ய வேண்டி வரும். அந்த அதுக்குள்ளே உள்ள பாடல்களை இயலிசை நாடகம் மூன்றுமே மூன்றும் அதுக்கு வரும். இந்த வில்லுப்பாடு செய்கிற பிரதானமான ஆளும் பக்கப்பாட்டும் தான் அதில் அந்த பிரதானமாக 2 பேரும் தான் அவைக்குள்ள தான் உரையாடல் இருக்கும். மிச்சாக்களுக்குள்ள பெருசாக மிச்சாக்களுக்கு பக்கவாத்தியம் கதை இருக்கும். மற்ற இதில் வில்லுப்பாட்டுன்றதுல நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? வில்லுப்பாட்டுண்டா என்ன? வில்லிசை அதான் வில்லிசைண்டா இந்த வில்லிசைன்றது ஆரம்பத்தில் இந்த பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கல உமாதேவியாரால் தயாரிக்கப்பட்ட இது வந்து இந்த காட்டுக்குள்ள ஒரு அரசன் களை போட்டு வில்ல துறைக்கு 2 இருக்குது. மற்றது அதுக்கு முதல் உமாதேவியார் கடம் வில்லடிக்க பிள்ளையார் கடம் பிடிக்கின்ற ஒரு கதை அப்படியும் ஒரு வரலாறு இருக்குது. இதுதான் அந்த எங்களோட ஆரம்ப காலத்தில் இருந்தே அப்படி ஒரு இதில் இவர் வந்தபடியாக தான் அந்த வில்லிசாக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வேறு யாராவது வில்லுப்பாட்டு நிறைய பேர் இப்போ செய்யணும். இப்போ நிறைய பேர் செய்யணும். இப்போ ஒரு 4-5 வில்லிசை குழு இருக்குது யாழ்ப்பாணத்தில். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள். மதியழகன் ஒரு ஆள் செய்தார். மற்றது உப்ராயிலும் ஒரு பையன் அவன் பேரை மறந்துட்டேன். ஒரு 4-5 குழுவினர் இருக்கணும். மதியழகனுக்கும் எனக்கு தொடர்பு இருக்குது. அவர் எனக்கு ஆரம்பத்திலே பக்கப்பாட்டு செய்தவர். பிறகு அவர் தானாக நீங்கள் சின்னமணி ஐயா இந்த வில்லுப்பாட்டில் இவ்வளோ காலம் பயணிச்சு 3 வருஷம் மிருதங்கம். அடிப்படை என்னுடைய மிருதங்கம் தான் நிறைய நடனங்கள் அது இதெல்லாம் வாய்ச்சுட்டு இருந்தது. பிறகுதான் பாடுற ஆற்றில் எனக்கு இருந்தபடியினால சின்ன வயசுலேருந்து பாடுற ஆற்றல் இருந்தபடியினாலே அதை துவங்கி வில்லுப்பாட்டை மற்ற இந்த வில்லுப்பாட்டில் வந்து அந்த கடைசியில் வந்து வாழ்த்து சொல்லி முடிக்கணுமா இல்லை மங்களம் வாழ்த்து சொல்லி இந்த மங்களம் சொல்லி முடிக்கணும். வந்து வாழ்த்தை விட மங்களம் இப்போ வான்மையில் சொல்லாமல் நேரம் மங்களம் சொல்லி மங்களத்தோடு முடிச்சார். இப்போ நீங்கள் இந்த வில்லுப்பாடு கலையை ஸ்கூல் வழியாக பழக்கிறீங்களா இல்லாட்டி? நிறைய நான் வந்து வடமராட்சி பக்கம் எங்களோட வலிகாமம் வலயங்களில் செமினார் கூட வச்சிருக்கிறேன். சங்கீத ஆசிரியர்கள் மற்றது சங்கீதம் பயிலுகின்ற மாணவர்கள் குறிப்பிட்ட அளவு செமினார் எடுத்து இப்படி வில்லுப்பாடு இப்படித்தான் அவர்களுக்கு அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்து அதனூடாக பிறகு போட்டிகளில் பங்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார். வடமராட்சியிலாம் அப்படி நடந்திருக்கு. என்னட்டே அந்த செமினார் எடுத்த மாணவர்கள் டீச்சர்ஸை பிடிச்சி தாங்களுக்கு வில்லுப்பாடு செய்து போட்டிகளில் பங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படி நடந்திருக்கு. நன்றி ஐயா.